Hi guys, vanakam and welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்னோட சேனல்ல பாஸ்போர்ட் போட்டோக்கு மேக்கப் எப்படி போடணும் அப்படினா காட்ட போறேன். ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஐ மேக்கப் லிப்ஸ்ல இருந்து கூட உங்களுக்கு மேக்கப் போடாத மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஏதாவது ஒரு ஃபீச்சரை வந்து உங்களுக்கு தெளிவா எடுத்து காட்டுறதுக்காக நாம ஹைலைட் பண்ணிருப்போம். அது என்ன நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஃபீச்சரை எப்படி ஹைலைட் பண்ணேன் அப்படினு சொல்லி. ஸோ நான் ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மேக்கப் தான் போட்டுட்டு போனேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி லைட் மேக்கப், அதை ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பேஸ் மேக்கப் அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு போனீங்கன்னா நீங்களாகவும் தெரிவிங்க. ஏன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மல் ஃபோட்டோ, எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபோட்டோ, இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்க்கு வேண்டிய ஃபோட்டோஸ்க்கு எடுக்கும்போது நீங்கள் ஹெவியாக மேக்கப் போட்டுட்டு போக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அதே மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்க போகிறது கிடையாது. லேஷஸ் வச்சுக்கிட்டோ, ஹெவி ஐஷேடோ லுக் வச்சுக்கிட்டோ, அந்த மாதிரி ஃபுல் ஃபவுண்டேஷன் போட்டுட்டோ அந்த மாதிரி இருக்க மாட்டோம் யூஸ்வலாக. ஸோ நம்மளை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் ஃபினிஷ் மேக்கப் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்க்கவும் ஃபார்மலாக தெரியும், ப்ளசண்ட்டாகவும் தெரியும். மேக்கப் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மேப்ளின் ஓட ஏஜ் ரிவைன் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸில் வந்து ஏதாச்சும் போட்டிருக்கணும், ஆனால் போடாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லுக்கில் நம்ம கொண்டு வரணும். நேச்சுரலாக இருக்கணும் பாஸ்போர்ட் ஃபோட்டோவில். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டால் ஹெவியாக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம கன்சீலர் போடும்போது பேஸ் லைட்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஃபுல் ஃபேஸில் போட போகிறது கிடையாது. கண்டிப்பாக கன்சீலரை எங்கே தேவையோ அங்கே மட்டும் போட போகிறதுனால கன்சீலர் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஷேட் கன்சீலரை யூஸ் பண்ணுங்கள். லைட்டர் ஷேடையோ டார்க்கர் ஷேடையோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பேஸில் வந்து வெறும் கன்சீலர் மட்டும் போட போகிறதுனால உங்கள் ஷேடாக இருந்தால் மட்டும்தான் அது தனியாக தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக டார்க் அண்ட் லைட்டுன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம போட போகிற மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளாஷ்பேக் வரா மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. எஸ்பிஎஃப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது எஸ்பிஎஃப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி தான் வாயிலையும் கொஞ்சம் போட்டுக்கணும். ஐ ஹோப் இதில் எஸ்பிஎஃப் இல்லை, ஏன்னா அன்றைக்கி அதான் போட்டுக்கிட்டேன். இல்லை எஸ்பிஎஃப் கிடையாது கைஸ். ஸோ இது அன்றைக்கி போட்ட பக்காவாக இருந்துச்சு. ஸோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போட்டுக்கிறேன். ஸ்கார்ஸ் அண்ட் சைட்ஸ், மவுத் சைட், கண்ணு கீழே நெட்டி, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கெல்லாம் லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கன்சீலர் போட்டால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ எனக்கு வந்து இங்கே சைடில் கொஞ்சம் ரெட்னஸ் இருக்குது. ஸோ ரெட்னஸ் தெரிகிற இடத்துல மட்டும் நான் இன்னும் ஒரு லேயர் போட்டுக்க போகிறேன். ஓகே, என்ன பாக்கி இருக்கோ அதை நான் கண்ணு மேலே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே எல்லே கலரோட பவுடர், ப்ரெஸ் பவுடர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இல்லை கொஞ்சம் மீடியம் கவரேஜ் வரும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு பவுடர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, லூஸ் பவுடரும் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வேணுன்றதுனால நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இந்த பவுடரு என்னோடய ஷேட் பவுடர் தான். இதுவும் லைட்டர் பவுடரும் நான் யூஸ் பண்ணல, டார்க்கர் ஷேட் பவுடரும் நான் யூஸ் பண்ணலை, எஸ்பிஎஃப் உள்ள பவுடரும் நான் யூஸ் பண்ணலை. அதையே இந்த ப்ரஷ் வச்சு கண்ணு கீழே லைட்டாக போட்டுக்கலாம் கன்சீலர் செட் பண்ணுறதுக்காக. ப்ரஷில் என்ன இருக்கோ அதை அப்படியே கண்ணு மேலேயும் போட்டுக்க வேண்டியது. பாஸ்போர்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறதுனால நம்ம பேஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு நம்ம எங்கே அட்டென்ஷன், உங்கள் ஃபீச்சர்ஸ், உங்களோட ஃபேஸில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் அட்டென்ஷன் தேவையோ அங்கே நீங்கள் வந்து ப்ராமினெண்ட்டாக நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம். நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி மேக்கப் போட்டுக்கலாம். எனக்கு கண்ணில் ப்ராமினெண்ட்டாக போகிறது பிடிக்கும். அதாவது கண்ணை நல்லா தெளிவாக அழகாக காட்டுறது பிடிக்கும். அண்ட் முக்கால்வாசியான பேரும் நம்ம கண்ணில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் மை வைக்கிறதுலேருந்து. ஸோ நான் இன்றைக்கி கண்ணை ப்ராமினெண்ட்டாக காட்ட போகிறேன். ஆனால் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு காட்ட போகிறேன். அது என்னன்றதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க கொஞ்சம் நேரத்தில். நான் ஐப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறதுக்கு
ஐப்ரோஸ்க்கு வந்து நான் அந்த மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை பின்னாடியே ஸ்பூலி இருக்குது, அதை வச்சு நான் ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன் இப்படி ஐப்ரோஸை. அண்ட் பென்சில் சைடை வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் ஸ்டெப் மட்டும் மறந்துடாதீங்க கைஸ். ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுறதே ஐப்ரோஸ் மட்டும்தான். கண்ணில் என்ன மை வச்சாலும் ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலைன்னா அது ஆடாக தெரியும், ரொம்பவே ஆடாக தெரியும். அந்த மிஸ்டேக் மட்டும் செய்யவே செய்யாதீங்க. எப்போவுமே ஐப்ரோஸை ஃபில் பண்ணிவிடுங்க. லைட் ஹேண்டடாக பண்ணாலே போதும். அண்ட் பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. டார்க் ப்ரௌன் ஆர் மீடியம் ப்ரௌன், உங்கள் ஹேர் கலருக்கு ஏற்ற ஒரு டோன் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ ட்ரிம் கூட பண்ணலை. நான் ட்ரிம் பண்ணி ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது, டியூ தான். பட் நான் இன்னும் செய்யலை. ஆனால் ஐப்ரோ ப்ராடக்ட் வச்சு நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரிம் பண்ண எஃபெக்ட் லைட்டாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஃப்ரேமாக இருந்தாலே வந்து அவ்வளோ இதாக தெரியாது. இது பண்ணுறதுக்கும் அதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். கன்சீலர் எடுத்துகிட்டு அந்த ஐப்ரோக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்க போகிறேன். நான் என்ன ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணேனோ அதே கன்சீலர் தான். இது எதுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐப்ரோஸ் நீட்டாக தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு வேளை எங்கே மிஸ்டேக் ஆனாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் சரி, உங்கள் ஐப்ரோவை நீங்கள் தனியாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி கன்சீலர் மேலே யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, கீழே யூஸ் பண்ணாலும் நல்லா தெரியும். பட் இன்றைக்கி எனக்கு வெறும் க்ளீன் தான் பண்ணணும் ஐப்ரோ சுற்றி. ஸோ நான் மேலே மட்டும் இந்த கன்சீலரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கண்ணை நல்லா தெளிவாக காட்டணுன்றது என்னோடய ஐடியா. ஸோ நான் ஃபஸ்ட் ஐலைனர் வைக்க போகிறேன். அந்த ஐலைனர் வைக்கிறதுக்கு முன்னாடி லேஷஸை கேர்ள் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஐலைனருக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த கலர் எசன்ஸோட சூப்பர் எக்ஸ்டெண்ட் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனர் வந்து உங்கள் கண்ணுக்கு ஏற்ற ஷேப்புக்கு வைக்கலாம். இப்படி தான் வைக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. உங்கள் கண்ணு சின்னதாக இருந்தால் கொஞ்சம் தின்னாக வைங்க. என் கண்ணு கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், அதனால் வெளியே திக்காகவும் உள்ளே தின்னாகவும் வச்சுருக்கேன். நீங்கள் விங் லைனர் வச்சிங்கன்னா ரொம்ப லைட்டாக விங் லைனர் போடுங்க. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த காஜல் பென்சில் எடுத்துக்க போகிறேன். டைட் லைனிங் சொல்லுவாங்க, அதை நான் செய்ய போகிறேன் இப்போது. இதை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனர் வச்சுட்டு அப்படியே விட்டால் வந்து ரெண்டும் கேப் இருக்கும். கேப்பில் வந்து உங்கள் ஸ்கின் தெரியும், ஐலைனர் தனியாக தெரியும், ரெண்டும் தனித்தனியாக தெரியும். கண்ணு ப்ராமினெண்ட்டாக வைக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இது பண்ணியே ஆகணும்னு நான் சொல்ல, பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். தனியாக தெரியலையே அப்படின்ற உங்களுக்கு இதுவே இருக்காது. அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து நான் பண்ண சொல்கிறேன். மஸ்காரா வைக்க போகிறேன். நம்ம ஐ மேக்கப்பை வந்து மஸ்காரா வைக்காமல் இருந்தால் கம்ப்ளீட்டாக ஆன மாதிரியே இருக்காது. ஸோ நான் கண்டிப்பாக மஸ்காரா எப்போவுமே வைக்க சஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து maybelline collosal மஸ்காரா நான் யூஸ் பண்ணுறேன். என் கண்ணில் வந்து லென்ஸ் போட்டுட்டு நான் போனேன். நான் வந்து கிளாஸும் லென்ஸ், பவர் லென்ஸ் மாற்றி யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து லென்ஸ் போடுறதுக்காக நான் லென்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். என் நேரம் அன்றைக்கி சரியாக லென்ஸ் போய் என் கண்ணில் உட்காரல. சம்டைம்ஸ் அது நடக்கும். நம்ம என்னைக்காச்சும் எப்பயாவது அவசரம் அப்படின்னா கண்ணில் நிற்கவே நிற்காது லென்ஸை. ஸோ ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு லென்ஸ். கண்ணிலேருந்து வாட்டராக வர ஆரம்பிச்சிச்சு, தண்ணியாக வர ஆரம்பிச்சதுனால என் கண் வந்து குட்டியாக தெரிஞ்சிச்சு. ஒரு கண்ணு குட்டியாகிடுச்சு, ஒரு கண்ணு பெருசாகிடுச்சு. ஸோ லெஃப்ட் வந்து இப்படி குட்டியாக இப்படி ஆன மாதிரி இருந்து, ரைட் வந்து நல்லா விரிஞ்சிருந்தது. அப்படி இருக்கும்போது காஜல் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளாக் எப்போ கண் உள்ளே போடுறோமோ கண்ணு குட்டியாக தெரிய சான்சஸ் நிறையா இருக்குது. பெரிய கண்ணில் காஜல் போட்டால் ஒன்றும் அவ்வளோ ஆடாக தெரியாது. கண்ணு ஆல்ரெடி நம்ம கண்ணில் தண்ணி வந்து ட்ரை பண்ணி தண்ணி வந்து கண்ணு சுருக்கமானதுனால நீங்கள் உள்ளே காஜல் போட்டிங்கன்னா இன்னும் குட்டியாக தெரியும். அது கண்டிப்பாக ஃபோட்டோவில் இப்படி தெரியும். அது எனக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி என் கண்ணு தெரிய விருப்பம் இல்லை. நான் அதனால் கண்ணு உள்ள கீழே வந்து மை வைக்கிற இடத்துல காஜல் வைக்கல. என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டுட்டேன். உள்ளே இருக்கிற காஜலை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரௌன் ஐஷேடோவை, டார்க் ப்ரௌன் மேட் ஃபினிஷ் ஐஷேடோவை எடுத்துகிட்டு கண்ணுக்கு வெளியே மை வைக்க போகிற இடம் இல்லை, லோவர் லேஷ் லைன் இங்கே சொல்லுவோம், அங்கே அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் ஆங்குலர் ப்ரஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ
பார்த்திங்கன்னா நான் ப்ரௌனை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணல. இந்த கொஞ்சம் ஹாஃப்க்கும் தாண்டி வரைக்கும் ப்ரௌன் போட்டிருக்கேன். பிளாக் அதுக்கு மேலே போட போகிறேன். ஆனால் அதையும் ப்ரௌன் இங்கே வரைக்கும் போட்டேன். பிளாக் வந்து அவ்வளோ தூரம் கூட போட போகிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் நிறுத்தி ஸ்மட்ச் பண்ணிட போகிறேன். இப்போ வந்து நம்ம கண்ணில் மேலே மஸ்காரா போட்ட மாதிரி லோவரோட லேஷஸ்லேயும் மஸ்காரா போட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எடுக்க போகிறேன். செஃபோராவோட லிப்ஸ்டிக் நான் இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது பிங்க் கலர் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் மட்டும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் பிங்க் போடுறதுனால நீங்களும் பிங்க் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டஸ்கியராக இருந்தீங்கன்னா ப்ரௌன் போடலாம், இல்லை ப்ரௌனிஷ் நியூட் அந்த மாதிரி ஷேட் போடலாம். என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி என் லிப் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸில் கூட பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட போகிறதில்ல, டேப் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபுல் பிக்மெண்ட் எனக்கு வேண்டாம் லிப்ஸில். ஸோ எனக்கு ஒரு ஸ்டெயின் மாதிரி இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் போட்டுக்கிட்டு போனேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஃபார்மல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் இவ்வளோ தான் மேக்கப் போட்டுக்கிறேன். நீங்களும் இதே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஆக்சசரிஸ் ரொம்ப போடல, ஜஸ்ட் ஒரு ஸ்டட் மாதிரி போட்டுட்டு எனக்கு வந்து சைட் பார்ட்டிஷன் சூட் ஆகும், ரொம்ப எனக்கு பிடிக்கும் கூட. இதுதான் என்னோடய பாஸ்போர்ட் ஃபோட்டோ. இந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கும் போட்டுட்ருந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. வெரி சிம்பிள் மேக்கப். உங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் சொன்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பாய்.